கீழக்கரை மேல தெருவைச் சேர்ந்த சாகுல் ஹமீது அவர்கள் ஒரு காலத்தில் இப்பகுதியின் மிகச்சிறந்த மனிதராகவும் வெற்றிகரமான வணிகராகவும் வாழ்ந்தவர். இவருடைய தந்தை ஜலாலுதீன் அவர்கள் காலவா தொழில் செய்ததால் ஊர் மக்களால் காலவா மரிக்கா என்று அழைக்கப்பட்டார். சாகுல் ஹமீது அவர்களின் குடும்பம் ஒரு பெரிய ஆலமரம் போன்றது. அவரது தாத்தா முத்துவாப்பா அவர்களுக்கு 18 பிள்ளைகள். அதன் மூலம் வந்த பல வாரிசுகள் இன்று பெரிய குடும்பங்களாக வாழ்ந்து வருகின்றனர். சாகுல் ஹமீது அவர்களுக்கு 5 மகள்களும் 3 மகன்களும் என மொத்தம் 8 பிள்ளைகள் உள்ளனர். அரசியல் ஆளுமைகளுடன் நட்பு. இவரது வாழ்வின் மிக முக்கியமான தருணம் கீழக்கரையில் இவர் லக்கி தியேட்டர் திறந்தபோது அமைந்தது. இதனை அப்போதைய தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நேரில் வந்து திறந்து வைத்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு எம்ஜிஆரை சந்தித்த போது நான் யார் என்று தெரிகிறதா என அவர் கேட்க, அதற்கு எம்ஜிஆர் அவர்கள் உங்களை எப்படி தெரியாமல் இருக்கும், நீங்கள் லக்கி சாவனாதானே என்று அன்போடு பதிலளித்தாராம். இதன் காரணமாகவோ என்னவோ இவர் தனது கடைசி காலம் வரை எம்ஜிஆரை போலவே தொப்பியும் கூலிங் கிளாஸும் அணிவதை தனது அடையாளமாகவே கொண்டிருந்தார். அதேபோல் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ராமேஸ்வரம் பாலத்தை திறக்க வந்தபோது லக்கி சாவனா அவர்கள் திடீரென தனது தோளில் இருந்த துண்டை அவருக்கு பொன்னாடையாக போர்த்தி கௌரவித்தார். பின்னர் ஒருமுறை மருத்துவமனை திறப்பு விழாவிற்காக ராஜீவ்காந்தி கீழக்கரை வந்திருந்த போது மணிசங்கர் ஐயர் மூலமாக லக்கி சாவனாவை தேடி வரவழைத்து நலம் விசாரிக்கும் அளவிற்கு அவர்களுக்குள் நட்பு இருந்தது. வணிகமும் சமூக பணியும். லக்கி சாவனா அவர்கள் ராமநாதபுரத்தில் உப்பு மண்டி வைத்திருந்ததுடன் பாம்பே, சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற நாடுகளில் லக்கி கம்பெனி மூலம் வணிகம் செய்தார். கொழும்பில் லக்கி ஸ்டோர் என்ற காலனி கடையையும் லக்கி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தையும் வெற்றிகரமாக நடத்தினார். தனது நிறுவனங்களில் மதம் பாராமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வேலை வாய்ப்புகளை வழங்கினார். கல்வி பணியிலும் ஈடுபாடு கொண்ட இவர் ஹமீடியா பெண்கள் பள்ளி மற்றும் ஹமீடியா ஆரம்ப பாடசாலையில் தாளாளராக பணியாற்றினார். திரைத்துறையிலும் ஆர்வம் கொண்டு ருக்மணி தியேட்டர் அமைப்பதற்கும் சில திரைப்படங்களை தயாரிப்பதற்கும் நிதியுதவி செய்துள்ளார். இவ்வளவு வசதிகள் இருந்தும் எவ்வித ஆடம்பரமும் இன்றி எளிமையான வாழ்வையே அவர் வாழ்ந்து மறைந்தார். மக்களின் அன்பு. இவரது புகழுக்கு ஒரு சான்றாக ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் தொலைந்து போன இவரது பேரன் தன் வீட்டு முகவரி தெரியாமல் லக்கி சாவனா வீடு என்று மட்டும் கூற, அங்கிருந்தவர்கள் நீ லக்கி சாவனா வீட்டு பிள்ளையா என்று அன்புடன் கேட்டு அந்த சிறுவனை பத்திரமாக ராமநாதபுரத்திலிருந்து கீழக்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அந்த அளவிற்கு அவரது பெயர் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பிரபலம். இறுதி பயணம். லக்கி சாவனா அவர்கள் சென்னையில் காலமானார். அவரது உடல் கீழக்கரைக்கு கொண்டு வரப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியது. அவரது உடல் லக்கி ஹவுஸில் வைக்கப்பட்டு பின்னர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சேர்மன் சாலை, போஸ்ட் ஆபீஸ், அகமது தெரு, ஓடக்காரப்பள்ளி, மணியார்வெட்டை, UHMS சங்கம், பன்னட்டா தெரு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு புதுப்பள்ளியில் அடக்கம் செய்யப்பட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நாயகரை பற்றி பேசுவதிலும் அவரது பெருமைகளை பகிர்ந்து கொள்வதிலும் நான் பெருமை கொள்கிறேன். இவர் என்னுடைய தாயாருடைய அக்கா கணவர் பெரியப்பா ஆவார். இப்படிக்கு தகவல் SAK முசபிஹு.